بسم الله الرحمن الرحيم وما كان المؤمنون لينفروا كافة فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفار وليجدوا فيكم غلظة واعلموا أن الله مع المتقين وإذا ما أنزلت அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா மறுமை நாளையில் நல்லடியார்களுக்கு சொர்க்கம் என்ற மாபெரும் ஒரு பரிசை தருவதற்காக இவ்வுலக வாழ்க்கையில் இறைவன் விரும்புகின்ற அடிப்படையில், அவன் கட்டளையிடுகின்ற அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறை தூதர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த இறை தூதர்களுடைய வழிகாட்டுதல்கள் மறுமை வெற்றிக்காக இரண்டு வகையாக அல்லாஹு தாலா அமைத்திருக்கிறான். சில காரியங்களை, சில நல்லறங்களை மனிதர்கள் செய்து வர வேண்டும், சில தீமைகளை விட்டும் அவர்கள் விலகி இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் எவர்கள் சரியாக பேணி வருகிறார்களோ அவர்கள் மறுமையிலே வெற்றியடைய இருக்கிறார்கள். அவனுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ விதமான கடமைகள், தொழுகை என்று இருக்கிறது, நோன்பு என்று இருக்கிறது, ஹஜ்ஜி என்று இருக்கிறது, இதை போன்ற கடமைகளை அவன் சொல்லக்கூடிய அந்த நல்லறங்களையும் என்ன செய்து கொண்டு வருவதுடன், செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கக்கூடிய இணை வைத்தல், மது அருந்துதல், சூதாடுதல், இப்படி மாறி ரொம்ப எதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்யக்கூடாது என்று, திருமறை குர்ஆன் செய்யக்கூடாது என்று தடை செய்திருக்கிறதோ அவைகளை விட்டும் நாம் தவிர்ந்தும் இருக்க வேண்டும். இந்த இரண்டு விஷயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் இந்த சமுதாய மக்களுக்காக எடுத்துரைத்து சென்றிருக்கிறார்கள். இவ்வாறு நாம் நம்முடைய நல்லறங்களை பேணி வருவதுடன், தீமைகளிலிருந்து விலகி இருப்பதுடன், மிக முக்கியமாக படைத்த இறைவனுடைய அந்த அருளும் தனக்கு தேவை என்பதை உணர்ந்து நான் நிரந்தரமாக மறுமை நாளையில் சொர்க்கத்தில் இருப்பதற்கு, இவ்வுலகத்தில் தீமைகளிலிருந்து விலகி இருப்பதற்கு, நல்லறங்களை அதிகமாக செய்வதற்கு இறைவா உன்னுடைய அருள் தேவை என்பதை நாம் அவ்வப்போதும் கேட்டுக்கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், எத்தனையோ நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் ஒரு கட்டங்களில் என்ன செய்கிறார்கள், இந்த ஓரிரை கொள்கையில், உண்மையான கொள்கையை விட்டு கூட விலகி போயிருக்கிறார். இந்த மிகப்பெரிய ஓரிரை கொள்கையினுடைய ஜமாத்திற்கு தலைவராக இருந்தவரை நீங்கள் பார்த்தால் எவ்வளவோ சிறந்தவராக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் இப்போ என்ன, இங்கே போய் மௌலூது ஓதக்கூடிய, இணை வைப்பு பாடல்கள் இருக்கக்கூடிய பகுதியில் போய் சென்று கொண்டு மௌலூது பாடல்களை படிக்கும் நிலைமைக்கு போய்விட்டார். அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம், நல்லறங்கள் செய்ய வேண்டும், தீமைகள் இருந்து நாம் தவிர்ந்திருக்க வேண்டும், அதே நேரத்தில் இறைவனுடைய அந்த அருள் நமக்கு எப்போதும் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இறைவனிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், அவ்வப்போது கையேந்தி, இந்த நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு, ஓரிரை கொள்கையில் வந்ததற்கு பிறகு அந்த கொள்கையிலிருந்து நாம் மாறிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே பயந்திருக்கிறார்கள், என்ன ஓரிரை கொள்கையில் வந்ததற்கு பிறகு நாம் தடுமாறிவிடக்கூடாது. ஏன், அல்லாஹ்வுடைய இந்த இரண்டு விரல்களுக்கு இடையில் நம்முடைய கல்புகள் எல்லாம் இருக்கு. அல்லாஹ் என்ன செய்கிறான், நினைத்த விதத்தில் நிறையவர்கள் என்ன செய்ய மாற்றி விட, மெதுவா அப்படி பிரட்டினாண்டா அவ்வளவுதான். நல்லவர்கள் கெட்டவராயிருவாங்க, கெட்டவர்கள் நல்லவராக ஆயிடுவாங்க. அதனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்வார்கள், யா முகல்லிபல் குலூப், கல்புகளை உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனி,
என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனிலே உன்னுடைய மார்க்கத்திலேயே நிலைவரச் செய்வாயாக என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய சத்தியங்கள் அதிகமானதை பார்த்தீங்கன்னா வலா முகல்லிபல் குலூப், கல்புகளை புரட்டக்கூடியவன் மீது சத்தியமாக அப்படின்னு அடிக்கடியும் பிரார்த்தனை செய்வார்கள். அடிக்கடி நினைவூட்டி கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், கல்புகளை உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை என்ன செய்ய, அந்த உன்னுடைய மார்க்கத்தில் நிலைவரச் செய் என்று அடிக்கடி பிரார்த்தனை செய்கிறார்கள். திருமறை குர்ஆனும் நல்லவர்களுடைய பிரார்த்தனையாக சொல்லும் பொழுது ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா, இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன செய்கிறாதே, புரளச் செய்து விடாதே, வேற வழிக்கு என்ன செஞ்ச மாற்றி விடாதே, உன்னுடைய அந்த மார்க்கத்திலேயே நிலைவரச் செய்வாயாக என்று நல்லவர்கள் கேட்பார்கள் என்றும் குர்ஆனும் சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மறுமை நாளையில் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்தில் அங்கே இருக்கின்ற நேரத்தில் சில தோழர்கள் வரும்போது அவங்களுக்கு தெரிந்தவர்கள், அவங்க யாருங்கிறது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே தெரிஞ்சிருப்பாங்க. தெரிந்துவிட்டு அங்கே உள்ளே நெருங்க அந்த தண்ணீர் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகத்தில் தண்ணீர் குடிக்க உள்ளே நுழையும் பொழுது மலக்குமார்கள் தடுத்துருவாங்க. உங்க வராதிங்கங்குவாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பதறி போய் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் எல்லாம் அவர்கள் தெரிந்தவர்களாக இருக்கிறார்களே என்று சொன்னவுடன் மலக்குமார்கள் அங்கே சொல்வார்கள், லா தத்ரி மா அஹ்தஸு பாதக், நபியே இந்த நீருடைய தோழர் என்று சொல்கிற இவர்கள் உமக்கு பிறகு என்ன புதிதாக உருவாக்கி கொண்டார்கள், கொள்கையை எப்படி மாற்றிக்கொண்டார்கள் என்பது உன்னால் அறிய முடியாது, உனக்கு தெரியாது, இவங்கெல்லாம் கொள்கையை மாற்றிக்கொண்டவர்கள். அப்போ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கோபப்பட்டு சொல்வார், சுஹுக்கன் சுஹுக்கன் லிமன் கய்யர பஅதி, எனக்கு பிறகு கொள்கையை மாறிக்கொண்டு தூரமாக போங்கள் தூரமாக போங்கள்னு விரட்டிடுவாங்க. இப்போ இது எதற்கு நான் சொல்லுகிறேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கண்காணிப்பில் இருந்தவர்கள், அவர்களுடைய போதனைகளை கேட்டவர்கள், அவர்களே ஒரு காலத்திற்கு பிறகு மாறிவிடுகிறார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் என்பதை சிந்தித்து பார்க்கணும். அதுவும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்முடைய நிலைமைகளை எங்கெங்கே எப்படியோ மாற்றக்கூடிய என்னென்னமோ வந்து விடுகிறது. ஷைத்தானினுடைய செயல்களில் அதிகமானவைகள் இந்த காலங்களில் நிறைந்து இருக்கிறது. அப்போ நம்ம எங்கே கொண்டு போய் எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை சேர்க்கும் என்பதை நம்மால் அறிய முடியாது. அதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடிக்கடி கேட்ட அந்த துவாவை நாமும் என்ன செய்ய வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், இறைவா உன்னுடைய மார்க்கத்திலேயே என்னுடைய உள்ளங்களை என்ன செய், நிலை வர செய், நான் மாறிடக்கூடாது. அதே மாதிரி ரப்பனா லா துஸி குலூபனா பாத இது ஹதைத்தனா, எங்களுக்கு நேரான வழியை காட்டியதற்கு பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன புரளச் செய்து விடாதே, தடம்புரளச் செய்து விடாதே, அதிலே நிலைத்திருக்க செய் என்ற திருமறை குர்ஆனுடைய வசனங்களையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இதை போன்று அவர்களுடைய பிரார்த்தனை தொகுப்புகளிலே அவர்கள் கேட்ட அந்த துவாக்களை நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆழமான அர்த்தமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தைகளில் இந்த சமுதாயத்துக்கு பயன் தரும் விதத்தில் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் கேட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செய்திகளை எல்லாம் நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நான் நுசிர்து பி ஜவாமில் கலீம் பொஇஸ்து பி ஜவாமில் கலீம், ஜவாமியுல் கலீமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறைந்த வார்த்தைகளில் நிறைந்த பொருள்கள். சின்ன வார்த்தையாக இருந்தாலும் ஒரு ஆழமான பொருள் உள்ள மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடியவனாக அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், என்ன ஆக்கியிருக்கிறான். அதனால நம்முடைய வார்த்தைகளை விட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளில் ஆழமான பொருள் இருக்கிறது, அழுத்தமான பொருள்கள் இருக்கிறது, அதிகமான கருத்துக்கள் இருக்கிறது. அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நிறைய துவாக்களை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக 2 விதமாகவும் பயன்படுத்தக்கூடிய சில பொருள்கள் இருக்கிறது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்படி ஆயிரும். கத்தி இருக்கிறது, இந்த கத்தியை வைத்து என்ன செய்யலாம், கத்திரிக்காயையும் வெட்டி கொள்ளலாம், கரியையும் வெட்டி கொள்ளலாம், மனிதனையும் கொலை செய்யலாம். அப்போ அந்த கத்தியை எடுப்பவன் எதற்கு அதை பயன்படுத்துகிறானோ அதற்கு மாதிரி என்ன செய்யும், அது அதனுடைய நன்மையோ தீமையோ நமக்கு கிடைக்க போகிறது. அதே மாதிரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் அதை பெற்றது ரொம்ப ஒரு விதத்தில் பயன்படுத்தினா நன்மைக்கு போய்கிட்டே இருக்கலாம், இன்னொரு விதத்தில் பண்ணால் தீமைக்கு போயிடலாம். அந்த மாதிரி தீமைக்கும் நன்மைக்கும் இடைப்பட்ட உள்ளவைகள், அதில் தீமைக்கு போகிற மாதிரி வகையாக இருக்கக்கூடியவைகள் இருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக 4 விஷயத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்காங்க. சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது.
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா வமின் கல்பின் லா யஹ்ஷா வமின் நஃப்ஸின் லா தஷ்பா வமின் தஅவத்தின் லா இஸ்தஜாபு லஹா. இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருப்பதாக சஹீஹ் முஸ்லிமில் 4899வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியை விட்டும். கல்வி இருக்கிற ரெண்டு வகையும் இருக்கிறது. ஒரு கல்வியை படித்தவன் நல்ல வழிக்கும் அவன் என்ன செய்யலாம், போகலாம், கெட்ட வழிக்கும் அவன் போகலாம். நீங்க தமிழகத்தை எல்லாம் கலக்கிய பிரகாஷ், டாக்டர் பிரகாஷ் தானே அவர், விபச்ச அந்த சிடிலாம் எடுத்தா கேள்விப்பட்டிருப்பீங்களே, பிரகாஷ் தானே அவர், டாக்டர் பிரகாஷ். அவன் என்ன எம்பிபிஎஸ் படித்து பெரிய மருத்துவனாக படித்திருந்தும் கூட என்ன அதுக்கு அவனுடைய கல்வி அவனுக்கு என்ன செய்யலை, மருத்துவம் செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக வேறு தவறான வழிக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று நெல்லை மாவட்டங்களில் நர்சர் பள்ளியை துவங்கி அதனுடைய டைரக்டராக இருந்தால் யாரும் ஒரு முஸ்லீம் தான். என்ன நிலையை பயன்படுத்தினா அங்கே படிக்க வைத்த குழந்தை பெண்களை எல்லாம் குளியல் அறையில் கேமரா ஃபிட் பண்ணி அதை பார்த்து அதில் போலீஸில் மாட்டிக்கொண்ட செய்திகளையும் பார்க்கிறோம். படிச்சிருக்கிறான், அவனுடைய படிப்பு அவனுக்கு என்ன செய்யலை, எந்த நன்மையும் தரவில்லை. நிறைய படிக்கிறான்னு சொல்லிட்டு தவறான வழிகளுக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறாங்க. அதனால இந்த கல்வி இருக்கிற 100% நன்மையிலேயே கொண்டு போய் சேர்க்கும் என்பது அல்ல. அந்த கல்வியை எப்படி அவன் படிக்கிறான், எதற்காக வேண்டி அதை செலவழிக்கிறான், அதை எந்த அளவிற்கு அதை பயன்படுத்துகிறான், எந்த கோணங்களில் பயன்படுத்துகிறான், அதை வைத்துத்தான் அதுக்கு நன்மையா இல்லையா என்பது இருக்கிறது. கல்வி வேண்டும் என்பது இல்லை. கல்வி எப்படி கேட்கிறோம்டா அல்லாஹ்விடத்தில், இறைவா பயன் தர்ற கல்வியை தான். எது எனக்கு பயன் தராதோ அப்படி இருந்தால் நான் பிஏ படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அந்த பிரகாஷ் மாதிரி போவேன் அப்படின்னு சொன்னால் நான் டாக்டரை படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அந்த மாதிரி படிப்பை எனக்கு தந்துராது. எனக்கு தருவது இதன் மூலமாக இம்மை மறுமைக்கு வெற்றிக்காக என்ன செய்ய வேண்டும், இது பயன்பட வேண்டும். இதை ஆழமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இந்த வசனத்திலே சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி போகக்கூடிய இடங்களில் கூட நிறைய பேர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் படிப்பை விட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு வரும். பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய மாட்டான், போவான். ஆனால் அதில் என்ன படிக்க வேண்டுமோ அதை இல்லாத எல்லாத்தையும் அவனுடைய சிந்தனை பூரா வேறு விதத்தை இது பண்ணுவான். அந்த சிந்தனையை ஒழுங்கான வழிக்கு அவனை திருப்பி விட்டோம் ஏன்னா நல்லா இருக்கும். ஆனால் அவன் சிந்தனை பூரா வெளியே போகும். இது ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை சொல்வார்கள். ஒரு அவருடைய தந்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, இங்கே வந்திருக்கிறாரு, ஒரு டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருக்கிறார். ஒரு நகராட்சியினுடைய ஆணையாளராக வந்துட்டார். அப்போ தான் வந்திருக்கார், இன்னொரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி போயிட்டார். கணக்கு வழக்குகள்லாம் பார்க்குறாரு. கணக்கு வழக்கையெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தெருவில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா ஒரு கிணறு வெட்டிய வகையில் செலவு 50,000 எழுதி வச்சுட்டு போயிட்டான். அந்த ஆள் போய் பார்த்தா என்னடாண்டா அந்த தெருவில் கிணறே இல்லை. இப்படி தான் நிறைய நீங்கள் இது நகைச்சுவையாக சொன்னாலும் உண்மையாக நடக்கும் சம்பவம் தான் இது. நீங்கள் பல இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நகராட்சியில் ஒரு கவுன்சிலராக ஒரு ஆள் போய் சேர்றான்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு பல லட்சம் ரூபாய்கள் அங்கே வரும், கமிஷனாக வரும். ஒரு ரோடு போடணும்னு சொன்னால் அந்த ரோடு போடுறதுக்கு எல்லா கவுன்சிலருடைய அனுமதியும் தேவைப்படுது. ஒரு லைட்டு போடணும்னு சொன்னால் தெருக்களுக்கு அவங்க கமிஷன் இது வருது. அதுக்கு டெண்டர் விடுறான். அந்த டெண்டர் விடுறதுக்கு இவனுக்கு தான் கொடுக்கணுன்னு எல்லாட்டையும் கையெழுத்து வாங்கிறான். அவன்கிட்டேருந்து வாங்கின கமிஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கொடுப்பான். எந்த அளவுக்குன்னா நம்ம கடையநல்லூரில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு கவுன்சிலருக்கு பள்ளியாசலை வச்சு ஏலம் விட்டுருக்குறாங்க. சட்டப்படி அது குற்றம். பள்ளியாசலை வச்சு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கவுன்சிலர் பதவி. நாங்கள் அண்ணன் போச வேறு யாரும் நிற்க மாட்டாங்க, முஸ்லீம் ஜமாத் சார்பாக உன்னை நிறுத்திடுவோம், ஜமாத்துக்கு 2 லட்ச ரூபா கொடு. கட்டி 2 போஸ்ட் வாங்கியிருக்காங்க. 2 லட்ச ரூபா கொடுத்து என்ன ஒரு சேவை செய்கிறதுக்கு வந்திருக்காருன்னு நினச்சிய 2 லட்ச ரூபா கொடுத்தா 4 லட்ச ரூபா அங்கே சம்பாதிக்கலாம். நமக்கு தெரிகிறதுல என்னதான் ஒரு கவுன்சிலர் பதவி நீங்கள் நினைக்கலாம், பல கோடி ரூபாய்கள் அங்கே என்ன செய்கிறது, உருண்டு கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய இடங்களில் ரோடு இருப்பதாக என்ன செய்யும், ஏட்டில் இருக்கும். ஆனால் அங்கே என்ன செய்ய, ரோடும் இருக்காது, வழக்கும் இருக்காது. ஆனால் நீங்கள் உள்ளே போய் தகவல் அறியும் சட்டத்தின் கீழே நீங்கள் ஒரு பேச்சுக்கு உங்கள் தெருவில் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளவு செலவழிக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் கேளுங்க. கேட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு 1000 அவன் உண்மையான கருத்தை சொன்னான்னா நிறைய செலவழிச்சு தான் இருக்கும். உங்கள் தெருவில் போய் பாருங்கள், ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் போட்டு காணாம போச்சுன்னு
இந்த மாதிரி இவன் என்ன செஞ்சிருக்கான், எழுதிட்டு 50 நாள் சுருட்டிட்டு போயிட்டான். அடுத்த ஆள் பெரிய ஆஃபீஸர் வர்றாரு, என்னடா செய்யன்னு பெரிய தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சின்ன பையனாக இருந்திருக்கிறான். அவன் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, இது பெரிய விஷயமா, இது அழகான ஒரு வழி இருக்குது, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கிணறு இருக்குல்ல, கிணறு வெட்டினதானே போட்டிருக்கான், இந்த கிணறு வந்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்ததினால் அதை மூடுவதற்கு செலவு 50,000 முடிச்சுட்டு 50,000 வாங்கி எனக்கு ஒரு டிவிஎஸ் வாங்கி கொடுங்க அப்படின்றான். அவன் இல்லாத கிணறு வெட்டினான்டா, மக்களுக்கு இடையூறாக இருக்குன்னு மூடுங்கண்டா 50,000 என்ன செஞ்சிருக்கிறான், இவன் சொல்லியிருக்கிறான். இவனுடைய சிந்தனை சரி, இவன் ரொம்ப நல்ல விவரமானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை என்ன செய்யலாம், ஸ்கூலில் போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சிருக்கான், நல்ல விவரமாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் சிந்தனையெல்லாம் இந்த படிக்கிறது இதையெல்லாம் விட்டு வேறு விதமான சிந்தனை தான் இருந்திருக்கு. அங்கே வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு யார், அப்போ போய் இன்ஸ்பெக்டர் வந்து ஒன்று நான் கேட்பாரா இல்லையா, கேள்வி படிக்கிறாங்களா இல்லையான்னு. அப்போது அங்கே படிக்க வரும்பொழுது கேட்டிருக்காரு, உங்கள் ஊரில் பெரிய மனிதர்கள் யாராவது பிறந்திருக்கிறார்களா அப்படின்னு. சும்மா வாய் மூடிட்டா இருந்திருக்கணும். எங்கள் ஊரில் எல்லாரும் சின்ன பிள்ளை தாங்க பிறக்குது, பெரிய ஆளாக யாரும் பிறக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறான். குழந்தை தானே பிறகு. அவன் கேட்டது வந்து பெரிய பேர் சொல்கிற அளவுக்கு பெரிய காமராஜர் காந்தியடிகள்னு மாறி வந்திருக்கான்னு கேட்டால் அவன் என்ன சொல்லியிருக்கான், இப்படி பேசிகிட்டு இருந்திருக்கான். படிக்கும் போது படிக்கிற காலத்தில் அவர் ஒற்றுமை இதை இப்போ இந்தியாவில் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது போயிருக்கு அப்படின்னு நடத்திட்டு இருந்தார். இவன் என்ன செய்யறான், இங்கே உட்காந்து கதை பேசிட்டு இருந்திருக்கான். பிடிச்சி வாத்தியாரை பிடிச்சி திட்டிருக்காரு, விட இங்கே வாடா, என்னடா நீ பேசிகிட்டு இருக்கீங்க, பாடம் நடத்திட்டு இருக்கிற, நீ பாடத்தை விட்டுட்டு இந்த மாதிரி என்னடா பேசிகிட்டு இருக்கிற. சார் நானும் ஒற்றுமையை பற்றி தான் சார் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னடா ஒற்றுமையை பேசிகிட்டு இருக்கிற, உங்களுக்கு தெரியுமா சார் சீப்புக்கும் வாழைப்பழ தோலுக்கும் என்ன இது ஒற்றுமை இருக்குது தெரியுமா. சீப்புக்கும் வாழைப்பழ தோலுக்கும் என்னடா ஒன்றும் சம்மந்தமே இல்லையா, சீப்பு என்ன செய்யும் தலையை வாரும், வாழைப்பழம் காலை வாரும் அப்படின்னு இருக்கான். என்னவா அவன் இங்கே உள்ள அவன் இந்தியாவினுடைய ஒற்றுமை என்ன, பல மதங்கள் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இவன் இந்த மாதிரி சிந்திச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. அதே மாதிரி அவன்கிட்ட கேட்டிருக்கிறாரு வாத்தியார், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கிற, நான் கேட்குற கேள்வி சொல்லுங்கள், இது அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்கான். அதிர்ஷ்டம்னா எது, பொருளாதாரத்தில் ரொம்ப சோமாலியாக இருக்குமோ, எத்தியோப்பியாவாக இருக்குமோ, சாப்பாடுலாம் கஷ்டம் இருக்க, லக்னோ அப்படின்னு சொல்லியிருக்கான். என்ன லக்கு நோவா, அவன் எந்த வார்த்தைகளை இங்கே படிக்கிற ஸ்கூலில் இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியல, அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி போய் தான் அவன் அந்த வாத்தியார் அந்த பிள்ளைய வந்து இவன் இங்கே இருந்தால் உருப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலமே அறவே ஒன்று ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட தமிழே தெரியாத ஒரு ஆட்டை கொண்டு விட்டுறது. விட்டா என்ன வந்துடும், ஆங்கிலம் தெரிஞ்சுமா ஆங்கிலத்தில் பேசி ஆகணுன்னு விதியேண்டு, சரி விட்டுட்டோம்னா இவன் சூப்பராக ஆங்கிலத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட போய் ஆங்கிலம் நல்லா டீச்சராக இருந்தவன், அவனுக்கு தமிழே தெரியாது, அவன்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு ஒரு வருஷம் கழித்து பார்த்தா அவன் வந்து தமிழை பேசுகிறான், இவனுக்கு இங்கிலீஷ் தெரியல. யார் இவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த வாத்தியார் தமிழை கற்றுக்கிட்டானே தவிர இவனை என்ன செய்யலை, இவனுக்கு ஒரு மண்ணு வழங்கலை. இவனுடைய சிந்தனை பூரா அந்த குறுக்கு வழியில் என்னென்னவெல்லாம் செய்யணும் போகணும் அப்படின்னே சிந்திட்டு போயிருக்கான். கடைசியில் கொண்டு போய் தள்ளினாரான், எங்கே கொண்டு போய் ஹோட்டலில் சர்வர் வேலையில். சரி அங்கேயான சாப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனால் அங்கே உள்ள ஆளுக்கையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். என்ன செஞ்சுருக்கான், ஒரு ஆள் வந்து உள்ளே வந்திருக்கார், வந்து இட்லி வந்து சாப்பிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் லூசு போயில, சாப்பிட்டா இட்லி எப்படியா இருக்கும், அது போய் இருக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதோடு அடித்து வரட்டி விட்டாங்க. அவன் மிருதுவாக இருக்கான்னு கேட்டிருக்கான், இவன் சாப்பிட்டா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சிந்தனை பூரா இந்த மாதிரி. இப்படியாக வந்து சிலர்கள் படிப்புன்னு உள்ள கல்வியை கற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லிட்ட மாணவர்கள் இப்படி சிந்திச்சுக்கிட்டே போகிறவங்க நல்ல இந்த மாதிரி விவரம் இந்த மாதிரி இடக்கு முடக்கா பேசுகிற மாதிரி இருப்பான், ஆனால் ஒழுங்காக படிச்சுக்கிற மாட்டான். அந்த கல்வியை விட்டு விட்டு போனவர்கள் நிறைய பேர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி மார்க்க விஷயங்களில் மார்க்க உலக விஷயங்களில் படித்த அந்த கல்வியை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாமல் வெளியிடத்துக்கு நம்ம போனோமே ஆனால் அது வந்து மறுமையில் வெற்றியை தராது. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நீங்கள் கேட்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு பயன் தராத கல்வி எனக்கு தந்துராது. அதனால தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிலிர்கிட்ட போகிறாங்க, தன்னை பெரிய ஆளுன்னு சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு சோதனை வைக்கிறான். அப்போ போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட ஹிலிர்கிட்ட என்ன சொல்கிறார்கள், ஹல் அத்தபியுக்க அலா அன்து அல்லிமணி மிம்மா உல்லிம்த ருஷுதா, நான் உங்களை பின்தொடரலாமா, உங்களுக்கு கற்றுத்தந்ததில் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. உங்களுக்கு எத்தனையோ விஷயங்களை கொடுத்திருந்தாலும் எனக்கு தேவை என்னவென்று சொன்னால் நல்ல விஷயங்கள் தான் எனக்கு தேவை, அதற்காக நான் வரலாமா என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட இதையும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சூரத்துல் கஹ்ஃபினுடைய 66வது வசனத்தில் சொல்லுகிறான்.
எந்த இதை போனாலும் அது நமக்கு நன்மை தருமா பயன் தருமா இல்லையான்னு பார்க்கணும். இந்த சிஹ்ரி என்ற அதுவும் ஒரு கல்வி தான். அன்றைய காலத்தில் சிஹ்ரி என்ற ஒரு கல்வியை படிச்சுக்கிட்டு இருந்தான். அதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் 102வது வசனத்தில் வயத்த அல்லமூன மா எலுருகும் வலா என்ஃபவுகும், அவர்களுக்கு எந்த இடையூறையும் தராத எந்த பயனையும் தராத கல்வியை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். வலக்கது அலிமு லமனிஸ்தராகு மாலவு ஃபில் ஆஹிரத்தி மின் ஹலாக், இதை எவன் கற்றுக்கிட்டானோ அவனுக்கு மறுமை நாளில் எந்த நன்மையும் கிடையாது என்பதையும் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். போய் தேவையில்லாத கல்விகள், நமக்கு எந்த விதமான பயனையும் தராத கல்விகள், பொதுமக்களுக்கும் எந்த இதையும் தராத எந்த கல்விகளாக இருக்குமானால் அந்த மாதிரி கல்வியை நாம் என்ன செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுக்கார். அடுத்ததாக நம்ம இந்த இவ்வளோ காலங்களில் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறான் மனிதன். இங்கே 20,000 30,000 1,00,000 திர்ஹம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. வாங்கி என்ன செய்கிறார், நிறைய செல்வங்கள் கொட்டுன்னு கொட்டும் போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இது எல்லாமே நம்மளுடைய கல்வியினா தான் வந்துருச்சு அப்படின்னு என்ன செய்யுது, மமதை அவனுக்கு உள்ள வந்துருது. அல்லாஹ் கொடுத்த அந்த கல்வியை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக அவன் பெற்றவன் என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றியை செலுத்தியிருக்கணும். இந்த கல்வியை அல்லாஹ் நீ கொடுத்ததினால நான் எந்த கஷ்டமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் நல்ல ஒரு அழகான பங்களாவில் அல்ல நீ வைத்திருக்கிறான்னு சொல்லாம அவன் என்ன நினைக்கிறான், எல்லாம் தான் நிலை தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு திமிராக நடப்பது, அடுத்தவருடைய ஆணவத்தோடு நடப்பது, மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, பொருளாதாரம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அவர் வரும்போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும்னு நினைக்கிறது, ஏன்னா அவரை முதல்ல போடணும்னு நினைக்கிறது, வால் போஸ்டரில் அவர் பேரை பெருசாக எழுதணும்னு நினைக்கிறது, என்ன ஏதாவது நிகழ்ச்சிகள் சொன்னால் அவரை முன்னிலையில் வைக்கணும்னு நினைக்கிறது. இப்படி தான் இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை எல்லாம் வைத்து மாலை மரியாதை இவைகளை தேடினானே தவிர அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் போயிருக்கிறான். இதே மாதிரி காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தில் இருந்த காரூன் என்று சொல்லக்கூடியவன், இவனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, செல்வம் என்றால் இவனுக்கு கொடுத்த மாதிரி செல்வத்தை யாரும் கொடுத்திருக்க மாட்டான். அவனுடைய ஹசானாக்கள்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த சாவியை சுமப்பதற்கு ஒரு பெருங்கூட்டம், ஒரு வலிமை வாய்ந்த கூட்டம் கஷ்டப்படுமா. நகை தங்கத்தை கிடையாது, என்ன பணத்தை நீ இந்த இவ்வளோ பெரிய ரூம் நிறைய நகையை வச்சிருக்காண்டா ஒரு பூட்டு போட்டிருப்பான், ஒரு பெரிய சாவி இருக்கும், அப்படியே போட்டு நிறைய செல்வங்களாக என்ன வச்சிருக்கிறான். இந்த செல்வங்களுடைய சாவிகளையே ஒருத்தன் தூக்க முடியாதுன்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. சாவிக்கு அவ்வளவு ஆளை வேணுமா தூக்குறதுக்கு, அப்போ உள்ள எவ்வளவு செல்வங்கள்லாம் வச்சிருப்பான். அந்த செல்வங்கள் அவ்வளவு செல்வங்கள் வைத்து இருந்த காரணத்தினால பெரிய ஆணவத்தோட ரொம்ப பெரிய பந்தாவா நடந்துட்டு இருந்தான். மக்கள்லாம் நல்லவர்கள்னு சொன்னாங்கடே, ஆணவத்தோட நடக்காத, அல்லாஹ் நினைச்சிக்க, இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது, அதை நீ மறந்து விடாதே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னான் தெரியுமா, இன்னமா ஊத்தி தூக அலா இல்மின் இந்தி, இதில் என்ன அல்லாஹ் இருந்தா எனக்கு வானத்தில் என்ன பொத்துக்கிட்ட எனக்கு வந்துச்சு, என்னுடைய அறிவை நான் பயன்படுத்தி நான் இவ்வளவு செல்வங்களை நான் சம்பாதித்தேன், என்னட்ட இருக்கக்கூடிய இந்த கல்வி, என்னட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம், அதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு இதையும் நான் என்ன செஞ்சிருக்கேன், செய்திருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லுகிறான். என்ன, அவனுக்கு கொடுத்த அந்த கல்வி இறைவனால் கொடுத்தது என்பதை மறந்துவிட்டு இந்த கல்வியினால தான் அவ்வளவு பணமும் எனக்கு வந்திருக்குங்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா கேட்கிறான், அவலம் ஏலம், அவன் அறியவில்லையா, அன்னல்லாஹ கது அஹ்லக மின் கப்லிஹி மினல் குரூனி மன்ஹுவ அஷத்து மின்ஹு குவத்தன் வாக்ஸரு ஜம்மா, இவனை விட வலிமை வாய்ந்தவனாகவும் இவனை விட செல்வத்தை கூடுதலவனும் கொடுத்திருக்கணுமா, அவர்களை எல்லாம் நாம் அழித்திருக்கிறோம் என்பதை அவன் விளங்க மாட்டானா. என்னடா உனக்கு இதை இல்லை, இதை விட கோடி கோடியாக கொட்டி கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறாங்க, இவர்களை நாம் அழிக்கலையா, உன்னை விட நிறைய படைபலங்கள் வைத்திருந்தவன் வலிமை வாய்ந்தவனாக இருந்தவனை எல்லாம் நாம் அழிக்கவில்லையா, இதெல்லாம் உனக்கு தெரியலையா, என்ன நான் கொடுத்த கல்வியினால நான் என்னால தான் முடிஞ்சு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், வஹஸப பிஹி வபிதாரிஹில் அர்ல, அவனுக்கு என்ன அல்லாஹ் ஒரு வார்த்தை தானே மெதுவா அப்படின்னு சொன்னா, பூமியை திறக்கணும் உள்ள எல்லாம் போயாச்சு, அவ்வளோ அவனும் அவனுடைய மாடாதி மாளிகையும் உள்ள பூமிக்குள் பொதிந்தது, அவனை காப்பாற்ற யாரும் இல்லாமல் போச்சு. பெரிய வேலை இல்லை அல்லாஹ் தஆலா. இந்த இப்போ ரிக்டர் அளவில் 6 7 ஒரு 25 ஆனா என்ன ஆகும், ஒரு 30 ஆனா என்ன ஆகும், சும்மா ஒரு 6 இது சும்மா இப்படின்னு ஆனவனா பொழுன்னு என்ன செஞ்சிருது, எல்லா கட்டணங்களும் இடிஞ்சு போய், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இனி எவ்வளோ டெக்னீஷியன் வச்சு கட்டினாலும் சரி, அப்படிங்கிற 6 இதுலங்கிறதுல ஒரு 10 ஆனால் அவ்வளோ எல்லாமே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். எத்தனை இடங்களில் பார்க்குறோம், இந்தோனேசியாவில் இன்னும் என்ன செஞ்சிருக்கு, அங்கே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த சுனாமி
இந்த சுனாமி எல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிசயம். நம்மளாம் பார்த்துருப்பா யாருமே ஒரு இவ்வளோ பெரிய பில்டிங், இந்த 13 அளவு பில்டிங் அளவுக்கு அலைகள் உயர்ந்து போனதை யாராவது பார்த்துருக்குறாங்களா? நம்ம சாதாரண சும்மா இவ்வளோ விலைக்கு அடிச்சு தான் பார்த்துருப்போம். ஆனால் சுனாமியில் அடிக்குது, அப்படியே நேரடியாக அந்த காட்சியை நீங்கள் டிவியில் லைவில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அப்படியே பில்டிங் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, கார் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது, ஆட்கள் அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. எல்லாத்தையும் நாம் என்ன செய்யும், கண்கூடாக பார்க்க முடியும். அல்லாஹ்வுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் என்ன ஒரு சின்ன நிலநடுக்கம் தான் சொல்கிறான். பூமிக்குள்ளே மெதுவாக அப்படி லைட்டாக ஒரு ஆட்டி விட்டு உடனே சீறி பாய்ந்து இந்த அலைகள் பூரா அத்தனை வரை அள்ளிட்டு போயிடுச்சு. இதை என்ன செய்யறதில்லை, அவன் நினைப்பதே இல்லை. இது எல்லாம் கொடுத்தது நமக்கு மேல் ஒருவன் இருக்கிறான்ங்கிறத அல்லாஹ் எல்லா இடத்திலையும் சொல்லி காட்டிக்கிட்டே தான் இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் ஒரு அறிவாளி, விவரம் உள்ளவன், ஞானம் உள்ளவன் இருக்கிறான். அது அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான். நீ என்னத்தை தான் செஞ்சாலும் என்ன செய்யற, எவ்வளவுதான் நீ பாதுகாப்பாக போனாலும் என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் நினைத்தாண்டா போயிடும். எத்தனை விமானங்கள், எவ்வளவு கம்ப்யூட்டர் வச்சிருக்கான், எத்தனை பேர் அதை கண்காணித்துட்டு இருக்கிறான், கரெக்டாக போய் சேர்ந்துருதா எல்லாமே, எல்லா விமானமும். இந்த இப்போ மேங்களூரில் என்ன செஞ்சிச்சு, உள்ளே போன்னு ஓடுபாய சரண்டு உள்ளே போய் சேர்ந்துருச்சு. எல்லாம் கீழே இறங்கி கதவு திறக்க போகக்கூடிய ஒரு செகண்ட் நேரத்தில் மொத்தமாக எல்லாம் போயிட்டாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் எண்ணி பார்த்தீர்களே, ஆனால் அல்லாஹ் நீ என்னத்தை தான் கம்ப்யூட்டர் யுகத்தை வச்சு எல்லாத்தையும் கண்காணித்து 10 தடவை ஒரு விமானம் வர்றதுக்கு முன்னாடி 10 தடவை முன்னாடி போகிறான், பின்னாடி வர்றான், கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறான். 1000 பேர் செக்அப் பண்ண பிறகு தான் விமானம் பறக்கவும் செய்யுது, இறங்கவும் செய்யுது. ஆனாலும் எத்தனை ஆக்சிடென்ட் நடக்குது, எத்தனை இது போயிடுது. அப்போ அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்ங்கிறத மனிதனை உணர்த்தக்கூடிய பல விஷயங்கள் அல்லாஹ்தால ஆங்காங்கே என்ன செய்து காட்டிக்கிட்டு தான் இருக்கிறான். இதை அவன் வழங்கலை. எனக்கு கொடுத்த அந்த அறிவு, நல்ல பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்துருந்துருக்கிறான். அந்த அறிவை வைத்துக்கொண்டு வியாபார நுணுக்கங்களை தெரிந்து நிறைய பணங்களை சம்பாதித்த காரூனுடைய நிலைமை என்ன, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்னா, எல்லாம் நாசமாக போயிடுது. அப்போ இவனுடைய கல்வி என்ன செய்யலை, பயனில்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு பிற்காலத்தில் நீங்கள் இறந்ததற்கு பிறகும் பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்களை பற்றி சொல்லும் போது, இதா மாத்தல் இன்சானு இன்கதா அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாஸ், நீங்கள் மனிதன் இறந்துட்டான்னு சொன்னால் 3 விஷயங்கள் தவிர அனைத்தும் மனிதனுக்கு அவனுக்குள்ள தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. ஒன்று மின் சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம், இல்மின் யுன்தஃபௌபிஹி, பயன் தரும் கல்வி, அடுத்து வலதின் சாலிஹின் எதுவுலகு, அவனுக்காக துவா செய்யக்கூடிய நல்ல சாலிஹான குழந்தை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னாங்க. இந்த 3இல் கல்வியை பற்றி சொல்லும் பொழுது பயன் பெறணும். நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த கல்வி பள்ளிக்கூடங்கள், இப்போ நிறைய இடங்களில் முஸ்லீம்கள் பள்ளிக்கூடங்களை வச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா என்ன நடக்கு தெரியுமா, டான்ஸ் ஆடுறது. பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, நமக்கு பெரும் தலைவலியாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு ஒன்றும் வழங்குறது இல்லை. என்ன இந்த நாடகத்தில் சேர்த்துருக்கிறாங்க, வாப்பா எனக்கு அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு நம்மளை போட்டு தொந்தரவு. அந்த பிள்ளைகளுக்கு விளங்க வைக்கிறது பெரும்பாடு. என்ன ஸ்கூலு, முஸ்லீம் ஸ்கூல். அது முஸ்லீம் ஸ்கூலில் வைத்துக்கொண்டு நாடகங்கள பெயரில் சினிமாக்கள் நடிகைகளுடைய ஆட்டங்களையும் பாட்டங்களையும் போட்டு இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களை உருவாக்கிட்டு வர்றாங்க. பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய செல்வந்தர்கள் கல்விக்காக வேண்டி பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு வரவேற்கலாம். அந்த பள்ளிக்கூடங்களில் போய் என்ன செஞ்சிருக்கலாம், குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சகோதரி கூட ஒரு இடத்துல அங்கே வேலை பார்த்து, நம்ம முஸ்லீமுடைய ஸ்கூலில் தான் வேலை பார்த்து இந்த மாதிரி செய்கிறாங்க. ஒரு தொழுகைக்கு சரியான ஆளை விடுறது இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கங்களை கரெக்டாக சொல்லிக் கொடுக்கறது இல்லை, இந்த மேலை நாட்டு நாகரிகங்கள் அனைத்தையும் கொண்டு வர்றாங்க, சினிமா நடிகைகளை கொண்டு வருவாங்க, நடிகர்களை கொண்டு வந்து எல்லாம் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அது இருக்க முடியலன்னு விலகி வந்துடுறாங்க. ஒரு முஸ்லீம் ஸ்கூலு, முஸ்லீம்கள் நிறைந்த பகுதியில் இருக்கக்கூடிய அங்கேயே இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான எல்லாத்தையும் அவுத்து விடுறாங்க. இந்த கல்விக்கு என்ன பயன்? பிள்ளைங்கள் படிக்கும் பொழுதே அவர்களுடைய ஆடைகளில் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒழுக்கங்களில் எல்லாத்தையும் கேடுகட்டு மாதிரி ஆக்குற மாதிரி மேலை நாட்டினுடைய ஆடைகளை அவங்களுக்கு போடுவது, அது புர்கா போட்டு வரக்கூடிய இடங்களில் கண்டிக்கிறது. சில இடங்களில் கொஞ்சம் பிள்ளை கொஞ்சம் உயரமாக இருக்குது போட்டு விடணும்னா இல்லை, ஏஜ் இது பண்ணால் தான் நீங்கள் போடணும், அதுக்கு முன்னாடிலாம் போட்டு வரக்கூடாது, எல்லாமே என்ன குட்டப்பாவோட போட்டுவாங்க. இது முஸ்லீம் ஸ்கூல்களில் நடக்கிறது. அப்போ இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இந்த கல்வியினால நமக்கு என்ன பயன் இருக்கிறது? கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி பில்டிங் எல்லாம் கட்டி ஸ்கூலை பூரா கட்டி வச்சிருக்கலாம். கட்டி வச்சு அந்த படிக்கிற பிள்ளைக்கு கொடுக்கப்படக்கூடிய பாடம் என்ன, நல்ல பிள்ளைகளாக உருவாகுமா, நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக உருவாகுமா, அந்த கல்வியை தான் நம்ம கொடுக்குறோமா என்பதை அவர்கள் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்கணும். அந்த மாதிரி சிந்திக்காத அந்த மாதிரி கல்வி நிலையங்கள் எந்த பயனும் இல்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி கல்வி வருமானால் அது எனக்கு தேவையில்லை. நிறைய பேர் படித்தவர்கள்ட்ட நிறைய பண்பாடு இல்லாதவர்களாக மாறுற எத்தனை பேர்களை பார்க்குறோம். கல்யாணம் முடிச்சிடறான், என்ன செஞ்சிடறான், பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு உடனே மாறி போயிடுறான்.
மனைவி சொல்லி தான் என்னது மந்திரம்ங்கிற பெயரில் பெற்றோர்களை கவனிக்காமல் போகக்கூடிய எத்தனையோ பேர்கள். அந்த பெற்றோர்களை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் சேர்க்கிறா? முதியோர் இல்லங்கள், அப்புறம் முதியோர் காப்பகங்கள் அப்படின்னு நிறைய சென்னை போன்ற பெருநகரங்களில் நிறைய வந்துருச்சு. நிறைய வயது முதிர்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பிள்ளைகள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. எப்படிப்பட்ட பிள்ளைகள்? சாதாரண வேலை, நல்ல பெரிய பெரிய லட்சாதிபதியாக இருக்கக்கூடிய லட்சம் லட்சமாக சம்பாதிக்கக்கூடியவனுடைய பெற்றோர்கள் அங்கே நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறார்கள் அங்கே? அங்கே வந்து இவங்க இருப்பது வந்து கணவன் மனைவிக்கு என்ன செய்ய பிரச்சனை வருது, அதனால என்ன செய்ய, நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறோம். கடைசி காலகட்டத்தில் இந்த பெற்றோர்களை கவனிக்க வேண்டியவன், இந்த பெற்றோர்களுக்கு நல்ல முறை பணிவிடை செய்ய வேண்டியவன் அங்கே கொண்டு போய் சேர்க்குறான். இவன் என்ன பிஏ படித்து என்ன, ஐடியில் வேலை செய்து என்ன பிரயோஜனம்? படித்திருக்கிறான், அவ்வளவு படிப்பும் இருந்தும் கூட பண்பாடு அவனுக்கு வரலை, ஒழுங்காக படிக்கலை, பெற்றோர்களை பற்றி எந்த செய்திகளையும் அவனுக்கு தெரியலை. இந்த மாதிரி கல்வி நமக்கு தேவையில்லை. நாம் படித்தோமையானால், இந்த மார்க்கத்தினுடைய கல்வியோடு அவனுக்கு போதித்திருப்போமையானால் நிச்சயமாக அவன் என்ன செய்வான்? பெற்றோர்களுடைய நலனை விளம்பியிருப்பான். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க, உங்களுடைய பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ வயோதிகத்தை அடைந்து அதன் மூலமாக நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலன்னா நீங்கள் நாசமாகட்டும்னு சொன்னாங்க. அவ்வளவு அழகான ஒரு பாக்கியம். வயது முதிர்ந்தவர்களை நம்ம கண்காணிப்பதும் அவர்களுக்கு பணிவிடை செய்வதும் சொர்க்கத்துக்கு கொண்டு போகணும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப கடினமாக நடந்தால் கூட சீந்த வார்த்தை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரி குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கல்வியோடு அவன் படிப்பானையானால் அது பயன் தரக்கூடிய கல்வி. பெரிய பெரிய மக்கள் எல்லாம் வெளியில் இருக்கக்கூடியவெல்லாம் கைகட்டி இருக்கிற மாதிரி பெரிய பதவியை தரக்கூடியதாக இருந்தும் அது இந்த மாதிரி ஒழுக்கங்களை போதிக்கவில்லையானால் அந்த கல்வி வேணாம். அது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தரக்கூடிய பயன் தராத கல்வியை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எனக்கு அந்த மாதிரி பயன் எனக்கு எதுவும் இல்லையானால், இம்மை மறுமைக்கு இல்லையானால் எனக்கு யா அல்லாஹ் அந்த கல்வியை வேணாம், நான் கை நாட்டாவே இருந்துட்டு போகிறேன், அல்லது நான் 5ஆம் கிளாஸாகவே இருந்துட்டு போகிறோம், அல்லது நான் 10ஆம் வகுப்போடு நான் போயிடுறேன், எனக்கு பெரிய கல்வியை நான் படித்து அதன் மூலமாக எனக்கு நன்மை இல்லாத கல்வி எனக்கு தேவையில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அடுத்து கேட்குறாங்க. அடுத்ததாக வமின் கல்பின் லா யஹ்ஷா, அடுத்த பயப்படாத உள்ளத்தை விட்டும். உள்ளம் என்று சொன்னால் பயம் இருக்கணும், இறைவனை பற்றிய அச்ச உணர்வு இருக்கணும். போய் குர்ஆனுடைய வசனங்களை போய் ஒரு ஆள்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம்னா எங்களுக்கு எல்லாம் தெரியும் போங்க போங்க அப்படிங்கிறது. யார் அலட்சியப்படுத்துறது? நம்ம போகிறோம், எங்கள் குர்ஆன் வசனம் இப்படி இருக்குது, ஹதீஸில் இப்படி இருக்குது, நம்ம இப்படி செய்யணும், அப்படியா சரிங்க அப்படின்னு சும்மா இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போங்க போங்கன்னு என்ன செய்கிறது? குர்ஆனுடைய வசனங்களை அலட்சியப்படுத்துறது. பயான்களில் நம்ம போய் ரொம்ப வேகமாக அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா என்ன செஞ்சு நல்லா தூங்கிட்டு அதோட போயிடுறது. ஜும்மா உரைகளில் நீங்கள் பார்த்தா இப்போ என்ன நடக்குது ஒவ்வொரு ஊர்லேயும், ஜும்மாவில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு முதல்ல நிறையிறது என்னென்னா இப்படி தான் நிறையும். எப்படி வரும்? பானா மாதிரி அல்லது காலு மாதிரி இப்படி இந்த எங்கெங்கே எல்லாம் தூண் இருக்குதோ அங்கே பூரா போய் சாஞ்சி தூங்குவாங்க. அப்புறம் ஃபேன் எங்கே இருக்குது அதுக்கு நேராக வந்து தூங்குறது. இன்னும் சிலர்கள் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பஞ்சுவாலிட்டி ரொம்ப கரெக்டாக இருப்பார். என்ன இருப்பான்னா எப்படின்னா கதுக்காம திசலான்னு சொன்னால் உடனே வந்து சேர்ந்து தொழுவிட்டு போயிடும். அப்போ என்ன இவர்கள் வந்து கேட்டு இந்த பயான்களை என்ன செய்யறது? சும்மா சாதாரணமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அல்லது பக்கத்தில் வந்துட்டு கதை பேசிகிட்டு இருப்பது. இவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களினால் எந்த பயனும் இல்லை. அப்போ உள்ளம் இருக்குமானால் அவனுக்கு அச்ச உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், சூரத்துல் காஃபினுடைய 37வது வசனத்தில், இன்ன ஃபீ தாலிக ஸிக்ரா லிமன் கான லஹு கல்புன், எவர்களுக்கு உள்ளம் இருக்கிறதோ, எது உண்மையாக பயப்படுற உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கும் வாழ்க்க சமூக ஷஹீத், நல்ல காது கொடுத்து கேட்கும் திறமையும் இருக்கிறதோ, காது கொடுத்து கேட்பவனாக இருக்கிறானோ அவனுக்கு இதிலே வந்து நல்ல படிப்பினை இருக்கிறது. குர்ஆனுடைய வசனம் எவனுக்கு அல்லாஹ் விளங்கும் என்று சொல்லுகிறான்டா, உண்மையிலேயே பயப்படுற மாதிரி எல்லாம் உண்மையான உள்ளம் இருக்கணும். காது கொடுத்து உண்மை அப்படியா அப்படின்னு கேட்கணும். காதை கொடுத்தே கேட்க மாட்டான், அது என்னென்றே கேட்க மாட்டேன்னு இந்த பக்கம் திரும்பி இருப்பானேயானால் அவனுக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தினால் எந்த பயனும் இல்லை. அப்போ நம்மள்கிட்ட வந்து ஒருத்தன் சொல்லுகிறார் அல்லாஹ்வுடைய வசனம் இப்படி இருக்குன்னு சொன்னால் உடனே நம்ம பயப்படணும். நம்ம என்ன செய்கிறோம்? நம்மளை பற்றி யாராவது ஒரு குறை சொல்கிறாங்க, என்னையா குர்ஆன் ஹதீஸ்ன்னு சொல்கிற, ஒழுங்கா நீ தொழுகிறது கிடையாது, ஆமாம் நீ பெரிய யோக்கியமா தர்காவுக்கு போகிற, நீ நிரந்தர நரகன்றது நம்மளை. நம்மளை தப்புன்னு சொன்னான்டா சரி நான் தெரிஞ்சுக்கிறேன், உங்கள்ட்ட இந்த மாதிரி தவறு இருக்குது நான் இது பண்ணிக்கிறேன், குர்ஆன் ஹதீஸ்ன்னு பேசுகிற வாக்கு சுத்தமாக இருக்காடா, நீ சொன்னபடி நீ நடக்கிறியா அப்படி இப்படின்னு சொன்னோம்னா அவன் குறைய நம்ம திருப்பி சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லியிருக்கிறான், வாக்கு மீறியவன் வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முனாஃபிக்குக்கு வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வரணும்? எவ்வளவு மோசமான பயங்கரமான ஒன்றா அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும்? உள்ளம் கொஞ்சமாவது இலக வேண்டும். அதெல்லாம் இருக்குது எங்களுக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அல்லாட்ட நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லமானால்
நம்ம உள்ளம் என்ன இருக்கு? எதிரியாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய மோசமானவனாக இருக்கட்டும், அவன் சொல்ற வசனம் வந்து அல்லாஹ்வுடைய வசனம் இல்லையா, நபிகளாரினுடைய அறிவுரை இல்லையா? அப்போ அந்த மாதிரி அறிவுரைகள் நம்மள்கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? அலட்சியப்படுத்திடக்கூடாது. நம்ம அவனை அலட்சியப்படுத்துறன்னு குரான் வசனம் சொன்னா, அப்போ நம்ம இவ்வளவு சொல்லும் அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம், நம்முடைய நிலையை என்ன செஞ்சிடும்? கரெக்டாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறிக்கணும். நபி தோழர்களை பாருங்க, அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருந்திருக்கிறது? குரானுடைய வசனம் கூட சொல்லுகிறது எப்படி நீங்க நடக்கணும், உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும். அல்லாஹ்வுடைய வசனங்கள் உங்களுக்கு நினைவு கூறப்பட்டால், அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு சொல்லப்பட்டால் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கணும்? சூரத்துல் அன்ஃபால்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறார் 2வது வசனத்தில், இன்னமல் முஃமினூன், மூமின்கள் யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கி விடும். வைதா துலியத் அலைஹும் ஆயாத்துஹு, அவருடைய ஆயத்துகள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அவர்களுக்கு அதிகமாகிவிடும். அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தன்னுடைய இறைவன் மீது அவர்கள் தவக்கல் வைப்பார்கள் அப்படின்னு சொல்றான். 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லான்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கப்பட்டோம் சொன்னா உள்ளங்கள் அப்படியே உடனே என்ன செய்யும்? நடுநடுங்கிறணும். குர்ஆன் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஈமான் இன்னும் வலிமை பெறணும். ஆக நம்ம செஞ்ச தப்பு, நம்ம இன்னும் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று நம்முடைய ஈமானை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவர்கள் தான் மூமின்கள், என்ன மூமின் இல்லைங்கிற அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வசனத்தை சொன்னாலும் அலட்சியமாக போவது, குர்ஆனுடைய வசனங்களை நமக்கு நினைவுறப்பட்டோம் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளாமல் போவது, அதை கண்டுகொள்ளாமல் போவது, இப்படி இருந்தால் அவன் மூமினே கிடையாது. மூமினுக்கு எப்படி இருக்குன்னா அந்த உள்ளம் நடுங்கணும். ஆனால் அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பயப்படாமல் இருக்கிறான நிறைய பேர் என்னத்தை எவ்வளவு பயங்கரத்தை சொன்னாலும் மறுமையை பற்றி சொன்னாலும் அந்த உள்ளம் உருக மாட்டேங்குதே, அந்த மாதிரி உள்ளத்தை எனக்கு அல்லாஹ் தந்துராதே. உன்னை பற்றி சொன்னால் என்னுடைய உள்ளம் நடுங்க வேண்டும், எனக்கு பயம் ஏற்பட வேண்டும், எனக்கு அச்சம் ஏற்பட வேண்டும், நான் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தா என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்கிறாங்க. இது சஹாபாக்களுடைய வாழ்விலே எப்படியெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பாருங்க. புகாரியில 7302வது செய்தியாக இடம்பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய அவையில் பனு தமீம் கூட்டத்திலேருந்து ஒரு கூட்டம் வருகிறாங்க. பனு தமீம் இதை குலத்தை சார்ந்தவர்கள். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆளை சொல்கிறாங்க, அக்ரா பின் ஹாபிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒருவரை வந்து இவரை தலைவராக போட்டு அனுப்புவோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்கிறார், இல்லை இவரை நீங்கள் போடுங்க, அவர் போடக்கூடாது. அப்போ அபூபக்கருக்கு கோபம் வந்துட்டு உமரை பார்த்துவாங்க, இன்னமா அரத்த ஹிலாஃபி, எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ மாற்றம் செய்யறதா உனக்கு நோக்கமா, நான் எதை சொன்னாலும் கூடாது. ஏன்னா அவர் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. பத்ர் போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நஷ்டஈடா வாங்கிக்கிறீங்கன்னு அபூபக்கர் சொல்லும்போது அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்றார் இவர். ஆனாலும் இது வந்து உண்மையான இது ஒரு நிர்வாகிகிட்ட இருக்கக்கூடிய பண்புகள், அது தனியாக இருந்தால் நம்ம அவங்க சொல்லுவோம். அதில் அபூபக்கரும் உமரும் இந்த மாதிரி எவ்வளவு கோபத்தை காட்டினாலும் கூட உண்மையான விஷயங்கள் அவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. அப்போ இவன் கேட்குறாங்க, அபூபக்கர் கேட்குறாங்க, எனக்கு எப்போ பார்த்தாலும் நீ மாற்றம் செய்கிறதா உனக்கு நோக்கமா? இல்லை அரத்த ஹிலாஃபுக்கு, நான் உங்களை நான் மாற்றம் செய்யணும் தெரியல. இவன் நல்லவர், அதுக்காண்டி அவர் சொல்லியிருக்காரு. அபூபக்கர் அவருக்கு பார்வையில் இவர் தான் நல்லவர். இப்படியே போட்டு ஆகுன்னு வர சவுண்ட் என்னாச்சு? வருத்த அஸ்வாத்துமா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சத்தம் ஒரே கடுமை சவுண்டு. நம்மளும் பார்த்தீங்கன்னா மஷூரான்னு வந்துட்டோம்னா ஒரே சண்டை கடையாக தான் இருக்குமே தவிர தலைவரை உட்காருன்னு அவர் தான் சொல்லிகிட்டே இருப்பார். சட்டசபையும் பார்லிமெண்ட்டும் பாருங்க, சண்டைக்கடையெல்லாம் மிஞ்சிற மாதிரி இருக்கும். அவர் டக்குன்னு தட்டி பார்ப்பார், முடியலை போகிறேன்னு போயிடுவார், அவ்வளோதான். எங்கேயாவது சபாநாயகரை கட்டுப்படுத்த முடிஞ்சா? பார்லிமெண்ட்டில் 500 பேருக்கு மேலே அவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு பிரதிநிதியாக வந்து உட்கார்ந்துருக்கான். சபாநாயகர் இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார், இருக்க மாட்டேன்னு சொல்லுவான். சரி நான் போய் வெளியில் போய் இருக்கிறேன்னு போயிடுவார் அவர். அப்புறம் 2 மணி வரை ஒத்தி வைக்கப்பட்டது, ஒரு நாளைக்கு 500 கோடி ரூபாய் செலவு. இப்படி வந்து ஒரே சண்டைக்கடை. அதே மாதிரி நம்ம இலையும் வந்தோம்னா எதை பேசினாலும் சத்தம் இல்லாமல் இருங்கன்னு சொன்னோம்னா நடக்காது. யாராவது ஒரு கட்டுமையாக சவுண்டை போட்டு அமுக்குனா தான் கொஞ்சம் அமைதியாகுது. அப்புறம் கொஞ்சம் நேரம் பிறகு சவுண்டு. இதே மாதிரி என்ன செய்கிறாருங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடியில் அவராண்டு அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆள் இருக்கிறதே தெரிகிறது இல்லை. இங்கே நம்ம தலைவர் ஒரு ஆள் இருந்தானா அவன் கண்டுக்கிறவே மாட்டோம்ல, நம்ம ஆளுக்காலும் தலைவர் ஆயிடுவாங்கல்ல. அதே மாதிரி அங்கே ரசூலுல்லாஹ்வை கண்டுக்கிறா ஒரே சத்தம். உடனே அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறார். சூரத்துல் ஹுஜராத்தினுடைய 2வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபவு அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தின் நபி, நபியினுடைய குரலுக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை ஈமான் கொண்டவர்களை உயர்த்தாதீர்கள். வலா தஜிஹர் லஹு பில் கௌலி கஜஹரி பாலிக்கும் லி பாலின், நீங்கள் ஒருவருக்கொருவர் எப்படி சத்தமிட்டுக் கொள்வீர்களோ அதை போன்று சத்தமிட்டும் கொள்ளாதீர்கள்.
அப்படி நீங்க சத்தம் போட்டா அன்தஹபத அமாலுக்கும் அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத விதத்தில் உங்க அமல்கள்லாம் அழிஞ்சு போயிடும். ஒரு இறை தூதர், நான் அனுப்பி வச்சிருக்க தூதர் ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேச்சை நீ கேட்காம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீ கத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ செஞ்ச அமலுக்கு பூரா அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு கதை அப்படின்ற உடனே நபி தோழர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே ஒரு புரட்டி போட்டுருச்சு இந்த வசனம் இறங்கிய உடனேயே. நீ இப்படி கத்தினேண்டா உன்னுடைய அமல்கள் பூரா நாசமா போயிடும் அப்படின்ன உடனே டக்குன்னு எல்லா இதுவும் எப்படி சைலண்ட் ஆகிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட எப்படி பேசுவாங்களாம், இதா ஹத்தசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஹதீஸின் ஹத்தஸஹு கஅஹிஸ்ஸிரார், அல்லாஹ்வின் தூதர்கிட்ட ஏதாவது பேசினால் ரகசிய தோழர், ரகசியமா ஏதாச்சும் குசு குசுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி தான் பேசுவாரா. லம் யுஸ்மிஹு ஹத்தா யஸ்தஃபிஹுமஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன சொன்னீங்கன்னு கேட்டு தான் வழங்குற அளவுக்கு குரல் பூரா போச்சு. அவ்வளவு கடுமையா கோபத்தோடு சண்டை போட்டு ஆக்ரோஷமா இருந்தவர்கள் அல்லாஹ் ஒரு வசனத்துல கடுமையா அடிக்கிறான், இப்படி நடந்தா உன் அமல் பூரா நாசமா போயிடும் இப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நிமிடமே அவர்கள் என்ன செய்யறாய், அதுக்கு பிறகு பேசுறதெல்லாம் ரொம்ப ரகசியம், சத்தம் ஆயிடக்கூடாது, அமல் போய் வேண்டும், அந்த அச்ச உணர்வு வந்துச்சுல. இதே மாதிரி குர்ஆனுடைய வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டால் அதற்கு எதிர்கருத்துக்களை சொல்லிக்கொண்டு அடுத்தவருடைய குறைகளை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம தப்பா உண்மையிலே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம திருந்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாக இருக்கிறோன்னு மாறணும். எப்படி அபூபக்கர் உமரும் சொல்லலாமே, நான் சும்மாவா சொன்னேன், அந்த ஆள் நல்ல ஆளு, அபூபக்கர் அதை விட தரம் இல்லாத ஆளை சொன்னாரு, அதற்காண்டித்தான் நான் சத்தம் போட்டேன், இல்லை இவரை விட சிறந்தவர் தான் நான் சத்தம் போட்டேன்னு என்ன செய்யலாம், வாதம் பண்ணிக்கிட்டே போகலாம். சவுண்டு ரொம்ப சவுண்டானா அமைதியாக இருங்கன்னு சொன்னால் நான் என்ன சும்மா வந்தேன், அவன் அந்த அப்படி கத்துனான், அந்த ஆள் ஏன் எப்படி பேசினாரு, ஏன் இந்த ஒரு ஒழுக்கமாக இருக்கும்னு சொன்னா ஒத்துக்கிறது இல்லை, தான் செஞ்சது நியாயம்ங்கிறது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அபூபக்கரும் சொல்லியிருக்கலாம், உமர் ரலியல்லாஹு அவர்களும் சொல்லியிருக்கலாம், நாங்கள் நியாயத்துக்காக தான் சொன்னோம், அவங்க உண்மையிலேயே நியாயத்தை தான் சொன்னாங்க, இவங்க நல்லவங்க நினைச்சு தான் சொன்னாங்க. ஆனால் அந்த முறை சரியில்லைங்கிறதுக்கான அல்லாஹ் கண்டிக்கிறான், அவருடைய அமல்கள்லாம் அழிஞ்சிருந்தவொன்னு அப்படியே என்ன செஞ்ச மாறிடுறாங்க. அடுத்து இன்னொரு தோழர் பாருங்க, இதே வசனத்தின் பின்னணியில் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சாபித் பின் கைஸ் என்ன செய்கிறாரு, இந்த வசனம் இறங்கின பிறகு பள்ளியாசல் பக்கமே ஆள் இல்லை. ரசூல் இஃப்தகத சாபித் பின் கைஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் பின் கைஸை என்ன செஞ்சீங்கன்னா காணாமல் பார்க்குறாங்க. எங்கே அட எப்போது வருவார், இங்கே எப்போது வந்துட்டு போயிட்டு இருப்பார், ஆளே அட்ரஸ் இல்லையே, என்னென்று வந்தவொன்னே ஒரு மனிதர் சொன்னார், அவர் எங்கே இருக்கிறான்னு எனக்கு தெரியும், நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போகிறார். போனவொன்னு பார்த்தா வஜதஹு ஜாலிசன் ஃபி பைத்திஹி முனக்கிசன் ராசஹு, தன்னுடைய தலையை தாழ்த்தியவராக சாய்ந்து கொண்டு என்ன செஞ்சுக்கிட்டாரு, உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். அழுதுகிட்டு தலையை இப்படி காய்ட்டு அழுதுகிட்டே இருக்கிறார். ஏன் அழுகுறாரு, என்னாச்சு இவருக்கு, இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தார், என்ன சோகமாச்சு, யாரும் இறந்துட்டாங்களா, அல்லது சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சா என்னன்னு பார்த்தா அவர் என்னது கால ஷர்ருன், எனக்கு ரொம்ப டேஞ்சரான நிலைமை வந்துருச்சு, கால எருஃபவு சௌத்தவு ஃபவுக சௌத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குரலை விட நான் அதிகமாக சத்தமிட்டு நான் பேசக்கூடியவன். ஃபக்கத் ஹபித அமலுஹு, எனவே அவருடைய அமல்லாம் அழிஞ்சு போச்சு, வஹு மின் அஹ்லின்னார், எனவே அவர் நரகவாதி, நான் நரகவாதி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறார். யாரு, சாபித் பின் கைஸ். அவருக்கு இயற்கையிலேயே குரல் சவுண்டாக இருக்கும். சில ஆளுக்கு போனோம் ஹலோ அப்படி தான் பேச போகிறேன், சில ஆளுக்கு ரொம்ப மெல்லியாக இருக்குது, நம்ம குரலை பார்த்தோன்னா பயந்து போயிடுவோம். அப்படி சில குரல்கள் இருக்கா, வேணும்டே இல்லை, அப்படி சில ஆளுகளுக்கு முரட்டு குரல்கள் இருக்கும், சில ஆளுக்கு மெல்லிய குரல்களாக இருக்கும், சில ஆளுக்கு குரலை பார்த்தா ஆம்பளையா பொம்பளையான்னு கண்டுபிடிக்க முடியாது, பொம்பளை குரல் மாதிரி இருக்கும். குரல் வளர்த்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மாதிரி. இந்த சாபித் பின் கைஸுக்கு முரட்டு குரல், சும்மா சாதாரணமாக பேசினாலே ரொம்ப சவுண்டு சத்தமாக இருக்கும், ரசூலுல்லாஹ்வுடைய குரலை விட இதாயிரும். இவர் இது அல்லாஹ் அதுக்காக சொன்னால், சாதாரணமாக பேசிக்கொண்டு இருந்தவர் அதற்கு மீறி என்ன சவுண்டு போடுறது தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். இவர் ஆஹா நம்ம குரல் இப்படி ஆயிடுச்சே, இது அல்லாஹ்வுல கொடுத்தான், இது எந்த தப்பும் இல்லை, அதை பார்த்து அவர் பயந்து போய் ஆஹா என்னுடைய அமல்லாம் அழிஞ்சு போச்சே, நான் நரகவாதி அப்படின்னு அழுதுட்டு இருந்தவொன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அங்கே சொல்லுறாங்க, இந்த காரணத்துக்கு தான் அவர் பள்ளிக்கு வராமல் இருக்கிறாரு. பிறகு இன்னும் அடுத்த தடவை எதையாவது பேசிட்டு திரும்ப செஞ்ச நாள் நம்ம அமல்களும் ஆனால் காணாமல் போயிட்டா நம்ம என்ன செய்யறது, நான் இதுவரை செஞ்சதும் போயிருச்சேன்னு அழுகுறாருன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி பஷாரத்தின் அலீமத்தின், பிரம்மாண்டமான ஒரு நற்செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். இன்னக்க லஸ்த மின் அஹ்லின்னார், நீ நரகவாதி கிடையாது, வலாக்கின் மின் அஹ்லில் ஜன்னா, நீ சொர்க்கவாதி. அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துச்சே, அல்லாஹ் சொல்லிட்டான் என்பதற்காக பயம் உணர்வு உனக்கு ஏற்பட்டுச்சே, நீ உண்மையிலேயே சொர்க்கவாதி. உன்னை பற்றி அல்லாஹ் தஆலா இங்கே சொன்னது இயற்கையிலேயே குரல் வளம் உள்ளவர்கள் இல்லை, தன்னுடைய சொந்த சாதாரண குரலை விட
ரொம்ப வேகமாக யார் வந்து குரலை உயர்த்துகிறார்களோ அவர்கள் தான் நரகவாதிங்கிற கருத்தை தான் அல்லாஹ் சொல்லுகிறார். அதனால நீ நரகவாதி இல்லை, நீ சொர்க்கவாதி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இது புகாரில் 3613வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கணும் நம்முடைய உள்ளங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டால் உள்ளம் நடுநடுங்கும் சொன்னவே. சாபித் பின் கைஸை போன்று, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போன்று அல்லாஹ் வசனம் சொல்லிட்டோம்னா என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல எதிர் பேச்சியோ அதற்கு எதிர கருத்துக்களோ நம்ம சொல்லாமல் குர்ஆனுடைய வசனத்துக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு என்ன செய்யணும், கட்டுப்படணும். அப்படி கட்டுப்படாமல் எதிர்த்து பேசுற மாதிரி உள்ளம் இருந்தா யா அல்லாஹ் அந்த உள்ளம் எனக்கு வேணாம். நீ என்னத்தை தான் வாதம் நீ பேசுறதா இருந்தாலும் சரி, என்னத்தை தான் நீ பேசக்கூடியவனாக இருந்தாலும் சரி, யா அல்லாஹ் அந்த மாதிரி உள்ளம் எனக்கு கொடுத்துறாதே, என்னுடைய உள்ளத்தை உனக்கு பயப்படக்கூடிய உள்ளமாக எனக்கு என்ன செய், கொடுப்பாயாக என்று அல்லாஹ் தஆலா விட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அதற்கு அடுத்ததாக மூன்றாவதாம் நஃப்ஸின் லா தஷ்பா, அதாவது மனநிறைவடையாத உள்ளத்தை விட்டும். என்னத்தை கொடுத்தாலும் பத்தாது பத்தாது அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பணத்தை கொடுங்களேன், எந்த வருஷம் எவ்வளவு கொடுத்தாலும் சரி பத்தலை பத்தலை கடன் கடன் இப்படி தான் சொல்லுவாங்க. நீ எவ்வளோ பணத்தை கொடுத்தாலும் என்ன செய்ய நிறைவடைகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் ஒரு கிண்டலாக ஒரு நகைச்சுவையா சொல்லுவாங்க, ஒரு மனைவிட்ட போய் ரொம்ப கோபமாக போய் சொல்லியிருக்காங்க, என்னைக்காவது போதும் நீ சொல்லியிருக்கிறியா, என்னைக்காவது ஏதாவது இருக்குன்னு சொல்லியிருக்கிறியா, என்ன அது சரி அது இல்லை இது இல்லைன்னு தானே சொல்கிற, உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லணுமா, அரிசி மூட்டை காலியாக இருக்கிறது, என்ன டின்னு காலியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னும் வெறிய ஏற்றி விடுற மாதிரி பேசுகிற ஆளுக்கு இருக்கிறான். என்ன அவங்களுக்கு என்னத்தை கொடுத்தாலும் என்ன செய்கிறது இல்லை, மனநிறைவு அடைகிறதே கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்களில் நிறைய பேர் பெண்களில் இருக்கிறாங்க. ஆண்கள்லையும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பேராசைப்பட்டு சில நேரத்தில் இருக்கிற வேலைகளையும் விட்டுட்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. பேராசைப்பட்டவர் ஒரு கதையை கூட சொல்லுவாங்க. பேராசைக்கு ரொம்ப ஆசைப்பட்ட இருக்கிறத வச்சு இது பண்ணாமல் உட்காந்துட்டு ஒருத்தன் கனவு காண்றான். என்ன முன்னாடி வந்து நிறைய கண்ணாடிகள்லாம் அடுக்கி இருக்குது. உட்காந்துக்கிட்டு அப்படியே அவள் கனவு காண்றா, ரொம்ப பேராசைப்படுறா. என்ன நினைக்கிறாங்க, இந்த கண்ணாடியெல்லாம் என்ன செய்யணும், விற்று பெரிய பணக்காரன் ஆயிடணும். அவன் கனவுலேயே என்ன செய்ய பணக்காரன் ஆகிட்டா. சரி, இப்போ அபுதாபியில் கடை வச்சுருக்கோம், அப்புறம் பக்கத்தில் என்ன செய்யணும், ஷார்ஜாவில் ஒரு கடையை போடணும். அப்படி கனவுலேயே இருப்போம். அங்கே அது விற்றோன்னா ஷார்ஜாவில் வந்தாச்சு. அப்புறம் ஹுஜைராவில் ஒன்று இருக்குது, இன்னொரு அங்கே ஒரு கடையை வச்சுருவோம். சரி, அங்கே பக்கத்தில் இன்னும் அல்லாயின் இருக்குது, அங்கே ஒன்று வச்சுக்கிடுவோம். அது பெரிய இடமா இருக்குது துபாயில், இங்கேயும் ஒரு கடையை வச்சுருவோம். பெரிய கடை அப்படி கனவுலையே என்ன செய்யணும் இருக்கிறது. இதில் 4x4 உள்ள கடையில் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு, விற்றுட்டு நிறைய பணம் வர 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 வாட்டுக்கு நினச்சிக்கிச்சு கடை கடையாக இது பண்ணியாச்சு. அந்த ஒன்று பெரிய கோடீஸ்வரம், எங்கே பார்த்தாலும் பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்களா, பல இடங்களில் கடை. உடனே என்ன செஞ்சுருக்கிறாரு, அபுதாபி ஷேக்கு வந்து மகளுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, பொண்ணு கேட்க வந்துடுறாங்க. அவள் கனவுல நீ இந்தியாக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல இவ்வளோ கோடி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன போடலான்ட்டு ஷேக்கு வந்து கனவு கொடுக்குற பொண்ணை தருவோம். அப்படியா